Hello friends, I welcome you all to our channel Ada 247 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2016 ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 ஷிஃப்ட் ஓவராலாக, சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 15 ஷிஃப்ட்டில் கேட்ட அந்த கொஷின்ஸ் தான் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். கைஸ், எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்கப்பா? கிளியராக இருந்தால் அப்டேட் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ டாபிக் உள்ள போயிடலாம் நம்ம. ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஓகே கைஸ், ஸோ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். தொடர்ந்து லிசன் பண்ணுங்க. ஸோ என்னோட சைடில் நான் செக் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஒன் செகண்ட். ஓகே, எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. கொஷின் நம்பர் 1. Working alone, A can do a job in 15 days and B can do the same job in 18 days. In how many days will the job be completed if both work together? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ அப்படிங்கிற பர்சன் அவர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் ஒரு ஒர்க்கை முடிப்பாராமா? 15 டேஸில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிப்பார் அப்படின்னா 15 டேஸில் முடிப்பாங்க. அதே ஒர்க்கை பி வந்து எடுத்து செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நாளில் பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுவார்? அந்த சேம் ஒர்க்கை வந்து 18 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். 15க்கும் 18க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும், சரியா? செக் பண்ணிக்கோங்க. 15, 18, சரியா? ஸோ இது வந்து எதால் டிவைட் பண்ணலாம்? 3, 5, 6. ஸோ என்ன வருது? 90 வருதா? ஸோ 90ங்கிறது எல்சிஎம். இந்த எல்சிஎம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். எல்சிஎம் தான் என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ வந்து டோட்டலாக 90 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாராமா? 15 டேஸ், சரியா? பிங்கிற பர்சன் ஓவராலாக இந்த 90 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாராமா? 18 டேஸ், சரியா? அப்போ 15 டேஸில் 90 ஒர்க்கை ஏ கம்ப்ளீட் பண்ணுறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடுவார்? ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவார்? 90 டிவைட் பை 15 எடுங்க, சரியா? 90 வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? 15ஆல் டிவைட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்குன்னு தெரிஞ்சிடும். 6 ஒர்க் பர் டே. ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாரு? 6 ஒர்க். அதே மாதிரி 90 வந்து 18ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு தான் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடைச்சிரும், சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? 90 by 18 என்ன வருது? 5 ஒர்க் பர் டே. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு பார்க்குறாரு? எத்தனை ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவார்? பி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு தான் முடியும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அவங்களுடைய திறன் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறது. பர் டே ஹவு மெனி ஒர்க் தே கேன் கம்ப்ளீட், புரியுதா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஏ வந்து 6 ஒர்க் முடிக்கிறாரு, பி வந்து 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாரு, சரியா? இங்கே கொடுத்துருக்கிறது டைமு, சரியா? டைம் வந்து என்ன? 15 டேஸ், 18 டேஸ். இங்கே இருக்கிறது என்ன? ஒர்க்கு. 90ங்கிறது என்ன? ஒர்க்கு, டோட்டல் ஒர்க்கு. ஸோ இந்த டைமையும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க்குங்கிறது கிடைக்கும், சரியா? அப்போ 15 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். 18 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். கான்செப்ட் வந்து தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்படின்னா டைம் இன்டூ எஃபிஷியன்சி. டைமையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 2 பேரும் ஏவும் பியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 11, சரியா? 6, 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 11 ஒர்க்கு. அப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு முடிப்பாங்க? 11 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சரியா? இப்போ ஏ ப்ளஸ் பி இந்த 2 பேருக்கு எவ்வளோ ஒர்க் அசைன் பண்ணுறாங்கன்னா 90 ஒர்க் அசைன் பண்ணுறாங்க. 90 ஒர்க்கு ஒரு நாளைக்கு 11 ஒர்க்கு முடிச்சா டோட்டலாக எத்தனை நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 90 by 11 டேஸ் அப்படின்னு வந்துடும். பிகாஸ் இது சிம்பிளை பண்ணாமல் அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. 90 by 11 இது சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? 8 டைம்ஸு 88 ரிமைனிங் 2 8 2 by 11 டேஸ். ஸோ இவங்க வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுக்கல, அப்படியே வந்து டிவைட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க 90 by 11. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் பி வந்தது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ 90/11 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பர்ப்பா. ஸோ ராம் பிரசாத், முத்து சரவணன் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. அடுத்த கொஷின் போகலாம். வெரி குட் ஈவினிங் கைஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்க. ஓவராலாக 20 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ 20 கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன் செகண்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? P is twice as efficient as Q. P அப்படிங்கிற பர்சன் Qவை விட 2 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. சரியா? P is twice as efficient as Q. இதுக்கு என்ன அர்த்தம்? P அப்படிங்கிற பர்சன் Q அப்படிங்கிற பர்சனை கம்பேர் பண்றப்போ 2 மடங்கு திறமையானவர். P என்பவர் திறமையானவர். ஸோ இந்த எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய கெப்பாசிட்டியை குறிக்குது. அதாவது எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? Q takes 12 days to complete your job. Q அப்படிங்கிற நபர் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாராமா? 12 days எடுத்துக்கிறாராமா. அப்போ இந்த ஒரு பார்ட்டோட வேல்யூ இங்க கொடுத்திருக்கிறது என்ன? எஃபிஷியன்சியா? அப்போ டைமுக்கான ரேஷியோ என்னவா இருக்கும்? எஃபிஷியன்சி வந்து 2:1 அப்படின்னா டைம் வந்து அதனுடைய இன்வெர்ஸ் ரேஷியோ. எஃபிஷியன்சியும் டைமும் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ரேஷியோ. சரியா? ரெண்டு வந்து இன்வெர்ஸ் ரேஷியோ. அப்போ எஃபிஷியன்சி வந்து 2:1 அப்படின்னா டைம் வந்து என்னவா இருக்கும்? 1:2. டைம் வந்து என்னவா இருக்கும்? 1:2. கிளியரா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்ட் தான், இந்த ரெண்டு பங்கு தான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பங்கோட வேல்யூ தான் 12 days. இந்த ரெண்டு பங்கோட வேல்யூ தான் என்ன? 12 days. அப்போ ரெண்டு பங்கோட வேல்யூ Q வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க? 12 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பங்கோட வேல்யூ தான் என்ன? 12 days. அப்போ P வந்து எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? P வந்து எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1 செகண்ட் பார்த்துக்கலாம். இஃப் போத் ஆஃப் தம் ஒர்க் டுகெதர் ஹவு மச் டைம் will they take to complete the job? இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டு பேருக்கு டோட்டல் எஃபிஷியன்சி என்ன? 3. 2 + 1 என்ன? 3. 2 + 1 வந்து 3. கரெக்டுங்களா? ஸோ 2 + 1 வந்து 3. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த 1 வந்து 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த எஃபிஷியன்சியும் இந்த டைமையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். கரெக்டாக இதான ஃபார்முலா? கியூடைய எஃபிஷியன்சி ஒரு பங்கு, டைம் வந்து 12 days. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 12 days. சரியா? டோட்டல் ஒர்க் வந்து 12 ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் 12. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 2 + 1 3. ரெண்டு பேருக்கான எஃபிஷியன்சி என்ன? இது வந்து A அண்ட் B ரெண்டு பேருக்கான டோட்டல் எஃபிஷியன்சி. அப்போ 12 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது? 4 days அப்படின்னு வரும். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 4 days வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. புரியல அப்படின்னா சொல்லுங்க. 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ யாருக்காவது புரியல அப்படின்னா 1 செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. கொஷின் ஒரு டைம் தமிழில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கண்டிப்பாப்பா மகேஸ்வரி, கண்டிப்பாக நான் ஒவ்வொரு கொஷினும் நான் தமிழில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தமிழில் கொஷின் கிடைக்கல, வேறு ஆப்ஷன் இல்லை. எல்லா கொஷினும் நான் தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கைஸ் எல்லாருக்கும் 4 அப்படிங்கிற ஆன்சர் வந்ததா? லோகநாதன், ரேவதி, ஸோ எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்காங்க. ராம் பிரசாத், சூப்பர்ப்பா. ஸோ எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. அடுத்த கொஷின் போகலாம். ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க? 30 men working 5 hours a day can do a task in 16 days. ஸோ இது வந்து என்ன, அதாவது டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன லாஜிக் பேஸ் பண்ணி கொஷின் கொடுத்துருக்கான் அப்படின்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். டைம் அண்ட் ஒர்க்கில் செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செயின் ரூலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா M1 D1 H1 divided by W1 E1 is equal to M2 D2 H2 divided by W2 E2. இதுதான் செயின் ரூலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை மென்? 30 men. அப்போ M1 வந்து 30ன்னு வச்சுக்கோங்க. M1 வந்து 30. 5 hours. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க? 5 hours. அப்போ H1 வந்து 5 hours. அடுத்தது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அந்த குறிப்பிட்ட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்களாமா? 30 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்ற வகையில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்களாமா? 16 நாள் எடுத்துக்கிறாங்களாம். சரியா? 16 நாளில் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்ட்டு 30 பேர் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. ஓகே, அப்படின்னா எத்தனை நாளில் 40 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படிங்கிற வகையில் அதே ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது how many daysனு கேட்குறாங்களா? அது வந்து D2. 40 men கொடுத்துருக்காங்களா? அது வந்து M2. 6 hours அப்படின்னு சொல்கிறாங்களா? இது வந்து H2ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் எது கொடுக்கல?
ஒர்க்கு கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுக்கல, ஒர்க் கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுக்கல, எது கொடுக்கல அதை ரிமூவ் பண்ணுறங்க. சரி, கொடுத்ததெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா m1 d1 h1 இஸ் ஈக்குவல் டு m2 d2 h2. ஸோ இதில் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ 30 மென்னு இந்த இடத்துல என்ன வருது, எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படின்னா 16 days. h1 உடைய வேல்யூ வந்து 5, m2 வந்து எவ்வளோ 40, d2 வந்து எவ்வளோ பாருங்கள், d2 வந்து தெரியாது, d2 போட்டுக்கோங்க. h2 வந்து என்ன 6, h2 வந்து 6 hours a day. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 0 0 கேன்சல், இங்கே 3 இருக்குது 1 டைம், இங்கே வந்து 6 இருக்குது 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த 4ம் இந்த 16 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். அடுத்தது இந்த 2ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 5 into 2 10 அப்படின்னு வரும். அப்போ d2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 10 days. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 10 days அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் 10 days அப்படின்னு வந்ததா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அருண்யா கேட்டிருக்காங்க பிடிஎஃப் வந்து அவைலபிளா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும். அருண்யா, எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு டாபிக் வைஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு புக் இருக்குது, கிரண் புக் இருக்குது. சரியா? கிரண் புக் வந்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து கொஷின் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிள். அது எப்படி இருக்குன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓவராலாக 100 கொஷின்ஸுமே இருக்கும். அந்த 100 கொஷின்ஸில் எந்த இடத்துல டைம் அண்ட் ஒர்க்குக்கான கொஷின் இருக்குது, எந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான கொஷின் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம தேடி பிடிச்சி எடுக்கணும். கிளாஸ் பிடிஎஃப் கிடைக்குமா அருண்? நீங்கள் கேட்குறது கரெக்டு. பட் கிளாஸ் பிடிஎஃப் வந்து இவங்க கரெக்டாக அப்லோட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் என்னோட சைட்லேருந்து அட்மின் டீமுக்கு, அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஓகே, தமிழ் மீடியம் மேக்ஸ் புக் எந்த புக்கு? ஸ்ரீஹரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. தமிழ் மீடியமுக்கு வந்து நீங்கள் கணியன் புக்கு ஃபாலோ பண்ணலாம், அது நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆர்எஸ் அகர்வால் 100% ஃபாலோ பண்ணலாம். பேங்கிங் சாய் வந்து கேட்டிருக்காரு. ஆர்எஸ் அகர்வால் 100% ஃபாலோ பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய நியூ எடிஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேவா? பட் மேக்ஸிமம் அதில் ஷார்ட்கட்ஸ் இருக்காது, ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆர்எஸ் அகர்வால். காலேஜ் டேஸில் நான் அதுதான் படிப்பேன் எப்போவும். ஸோ வேறு ஏதாவது கொரிஸ் இருக்கப்பா உங்கள் சைடில்? வேறு ஏதாவது கொரிஸ் தான் நீங்கள் கேட்கலாம். ஹாய் சந்திரசேகர், ஹாய். சார் நியூ பேட்ச் ஃபார் என்டிபிசி எப்போ வரும்? இளங்கோ கேட்டிருக்காங்க. இளங்கோ கண்டிப்பாக வந்து இந்த 1 or 2 days வந்துடும். இன்றைக்கி கூட குரூப்பில் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. சரியா? ஸோ ஸ்டடி பிளான் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்டிபிசிக்கு. இந்த 1 or 2 days வந்து என்டிபிசிக்கான நியூ பேட்சுக்கான ஸ்டடி பிளான் வந்துடும். சண்டே வந்து இந்த பேட்ச் லான்ச் சம்மந்தமாக ஒரு செஷன் இருக்கும். சரியா? சண்டே வந்து ஜூம் ஈவெண்ட் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். என்டிபிசிக்கான பேட்ச் லான்ச் பண்ணுறதுக்கான ஜூம் ஈவெண்ட் இருக்குது. சரியா? சண்டே வந்து லான்ச் பண்ணுறாங்க 100%. ஓகே, ஸோ நாளை மறுநாள் வந்து லான்ச் பண்ணுறாங்க என்டிபிசிக்கான பேட்ச். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாமெட்ரி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க சார். லோகநாதன், கைஸ் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சாப்டர் வைஸ் எல்லா கொஷின்ஸும் நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். ஓகேவா? எப்படின்னா இது வரைக்கும் ஒரு 15 ஷிஃப்ட் கொஷின் பேப்பரை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ எல்லாமே 100% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ட்ரிகனாமெட்ரியில் ஒரு 10 கொஷின் தான் எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா சாப்டருக்கும் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாமில் கொஷின் தமிழ் இங்கிலீஷ் போத், தமிழ்லேயே இருக்கும் இங்கிலீஷ்லேயே இருக்கும். சரியா? டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நடத்துவீங்களா? கண்டிப்பாக நான் நடத்துகிறேன். ரீசனிங்காக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமான வீடியோஸும் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு மேக்ஸ்க்கான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஆஃப்டர் சம் டைம் நான் ரீசனிங்கான வீடியோஸும் கொடுப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசனிங்கான வீடியோஸும் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த கொஷின் போகலாம். நிறைய வந்து நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தொடர்ந்து லிசன் பண்ணுங்கள். 4th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4, ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து, PQR இம்மூவரும் சேர்ந்து. சரியா? ஒரு என்ன பண்ணுறாங்க, ரீப்னா அறுவடை பண்ணுறது. சரியா? ஒரு நிலத்தில் ஏதோ ஒரு பயிரை வந்து அறுவடை பண்ணுறாங்க. எத்தனை நாள் அப்படின்னா 6 நாளில். சரியா? ஸோ 6 நாளில் அறுவடை செய்கிறாங்க இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து. சரியா? இப் P கேன் டூ இட் எலோன் இன் 10 days, P மட்டுமே அந்த ஒட்டுமொத்த ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கை சேம் ஒர்க்கை Q முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பார் அப்படின்னா 24 நாள். அப்படி இருக்கிற பட்சத்தில் how many days are alone be able to reap the field? சரியா? இப்போ
P மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா 10 நாள்ல முடிப்பாரு, Q மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா 24 நாள்ல முடிப்பாங்க. இந்த மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணா 6 நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ R மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். சரியா? சோ தமிழ்ல கேட்டிருந்தீங்க, ஒவ்வொரு கொஸ்டின் நான் தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. புரியாதவங்க தமிழ்லயும் வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ P Q R இந்த மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 6 டேஸ்ல. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? P அப்படிங்கிற பர்சன் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 டேஸ்ல. Q அப்படிங்கிற பர்சன் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 24 டேஸ்ல. சரியா? இப்போ என்ன பண்ணீங்க? இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 6 10 24. சரியா? இந்த டானா போட்டே நீங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே? சோ இது ரெண்டுத்தையும் எது வந்து காமனா இருக்கு? 6 எடுத்துக்கலாமா? 1 10 4. அடுத்து என்ன பண்ணலாம்? 2 எடுத்துக்கலாமா? சோ 5 2. ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்றீங்க? அவ்வளவுதான். சோ என்ன வருது பாருங்க? 10 60 120 வருது. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன வருது? 120. ஸோ 120 அப்படின்னா இங்கே என்ன வருது பாருங்க? 120 டிவைட் பை 6 அப்போ என்ன வரும்? 20 வரும். 20 ஒர்க் பர் டே. இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்தா ஒரு நாளைக்கு 20 ஒர்க்கு முடிப்பாங்க. ஸோ 120 டிவைட் பை 10. P மட்டும் ஒரு நாளைக்கு 12 ஒர்க்கு முடிப்பார். 120 டிவைட் பை 24 5 ஒர்க்கு. Q மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிப்பாங்க? 5 ஒர்க்கு. சரியா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? R மட்டும். ஸோ அப்போது P அப்படிங்கிற இடத்துல இந்த பாருங்க, P ப்ளஸ் Q ப்ளஸ் R தட் இஸ் ஈக்குவல் டு 20யா? P ப்ளஸ் Q ப்ளஸ் R. P ப்ளஸ் Q ப்ளஸ் R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 20. சரியா? P அப்படிங்கிறது என்ன? 12. P அப்படிங்கிற இடத்துல 12 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது Q அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 5. Q இருக்கக்கூடிய இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ R இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியணும். R உடைய எஃபிஷியன்சி என்னன்னு தெரியணும். சரியா? இப்போ இங்கே 17. அப்போ R உடைய எஃபிஷியன்சி என்ன? 17 ரைட் சைடில் போனால் சப்ராக்ட் ஆகிடும். அப்போ R உடைய எஃபிஷியன்சி 3 வரும். சரியா? ஸோ அப்போ 20ல 17 போச்சு அப்படின்னா 3. அப்போ R வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு தான் முடிக்கிறாரு. R வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு தான் முடிக்கிறாரு? 3 ஒர்க்கு தான். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 120 ஒர்க் இருக்கு. டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்கு? இது வந்து டோட்டல் ஒர்க். ஸோ இது வந்து என்ன? டோட்டல் ஒர்க். எல்சிஎம் எடுத்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்ன? டோட்டல் ஒர்க். சரியா? அப்போ டோட்டல் வந்து 120 ஒர்க்கு. அந்த 120 ஒர்க்கை ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு அப்படிங்கிற விதத்தில் R வந்து செய்கிறாரு அப்படின்னா எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 40 டேஸ் வருதா? ஸோ 40 டேஸ் வருதா? 40 டேஸ் அப்படின்னு எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க? ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் பி வந்தது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பர்ப்பா. 40 டேஸ் அப்படின்னு பக்காவாக ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அடுத்தது பார்க்கலாம். ஸோ ரெகுலராக வந்து டாபிக் வைஸ் நான் வீடியோஸ் கொடுக்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி. மறக்காமல் எல்லா நாளும் 6 மணிக்கு வந்துருங்க. சரியா? ஸோ எவ்ரிடே வந்து 6 o'clock வந்து அட்டன் பண்ணுங்க என்னோட செஷன் வந்து. ஓகே ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. X, Y and Z take 18 days to complete a piece of work. அதாவது X, Y and Z இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 18 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்தது X, Y, Z இந்த மூணு பேர் ஒன்றா சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாமா? 18 டேஸில் முடிக்கிறாங்களாம். ஓகேவா? If X works alone, he finishes the work in 36 days. இப்போ X அப்படிங்கிற நபர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அவர் மட்டும் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதாமா? 36 டேஸ் வந்து தேவைப்படுதாம். 36 நாள் தேவைப்படுதாமா? அதே மாதிரி Y மட்டும் தனியாக வந்து ஒர்க் பண்ணால் அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாராமா? 60 நாள் எடுத்துப்பாராம். ஓகேவா? அப்படின்னா Z மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Z மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? இதான் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ X வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 36 டேஸ். ஓகே. ஸோ அடுத்தது Y வந்து எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க? 60 டேஸ். Y வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 60 டேஸ். இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கோங்க. 18 36 60 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வருது பாருங்கள்? எல்லாம் 6 உடைய மல்டிப்பலா. ஸோ அப்போ 6 உடைய மல்டிப்பல் அப்படின்னா இங்கே வந்து 3 டைம்ஸ் வரும், இது ஒரு 6 டைம்ஸ் வரும், இது ஒரு 10 டைம்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுமா? ஸோ இது 3 பண்ணால் என்ன வருது பாருங்கள்? 1 2 10 அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தது 10 × 2 20 20 × 3 60 60 180 வரும்னு நினைக்கிறேன். எஸ் 180. ஓகே. ஸோ அப்போ 180 அப்படின்னு எடுத்துக்கலாம். 180 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 180 எடுத்தால் என்ன வருது பாருங்கள்? இது வந்து 10 ஒர்க் பர் டே வருமா? 10 ஒர்க் பர் டே. இது வந்து என்ன வரும்? 5 ஒர்க் பர் டேவா? X வந்து 5 ஒர்க் பர் டே. 180 டிவைட் பை 18 அப்போ 10 ஒர்க் பர் டே. 180 by 36 5 ஒர்க் பர் டே. 180 வந்து 60 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? Yங்கிறவங்க 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு எஃபிஷியன்சி கிடச்சிச்சு. இப்போ X, Y, Z இந்த மூணு பேருக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 10. அப்போ X, Y, Z ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன எப்படி சால்வ் பண்ணோமோ அதே தான். 1 செகண்ட்ப்பா. X plus Y plus Z
இஸ் ஈக்குவல் டு என்ன 10 ஒர்க் பர் டே. அடுத்தது எக்ஸ் வந்து எவ்வளோ, இதில் எக்ஸோடது வந்து 5, எக்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு 5, ஒய் வந்து எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க 3, ஒய் வந்து 3 ஒர்க்கு. அப்போ ஜட்டுங்கிறது இது ஒரு 5 + 3 8னு வந்துடும். 8 வந்து ரைட் சைடில் போனால் சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போது ஜட் வந்து 2 ஒர்க் பர் டே. ஜட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க 2 ஒர்க்கு. அப்போது டோட்டல் ஒர்க் வந்து 180 இருக்குது. டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்குது 180. டோட்டலாக 180 ஒர்க் இருக்குது. ஜட்டுங்கிறது ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு தான் பார்ப்பாரு. அப்போ 180 2ஆல் கேன்சல் பண்ண என்ன வருது 90 வரும். 90 days. 90 days. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர் இதுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஆப்ஷன் பி வந்ததா அப்படின்னு பார்த்துக்கோங்க 90 days அப்படின்ட்டு. கைஸ் 90 days வந்ததை பார்த்துக்கோங்க. எல்சிஎம் வந்து கரெக்டாக எடுங்க. எல்சிஎம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியா. ஸோ ஆரம்பத்தில் வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியாது. எல்சிஎம் எடுத்துக்கு சில ஷார்ட்கட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு பேசிக்காக நீங்கள் டானா யூஸ் பண்ணியே நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க இப்போதைக்கு ஆரம்பத்தில். ஸோ போக போக வந்து எல்சிஎம் எடுத்துக்கு ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன சொல்கிறாங்க, 6 carpenters மேக் 96 விண்டோஸ் இன் 16 days. சரியா? இது வந்து என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா செயின் ரூல். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் செயின் ரூலை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த ஃபார்முலா, M1 D1 H1 டிவைடட் பை W1 E1 இஸ் ஈக்குவல் டு M2 D2 H2 டிவைடட் பை W2 E2. சரியா? இதில் எம்ங்கிறது நம்பர் ஆஃப் மென், டிங்கிறது டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ், ஹெச்ங்கிறது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பர் டே, டபிள்யூங்கிறது டோட்டல் ஒர்க்கு, ஓகே கம்ப்ளீட்டட் ஒர்க்கு, இங்கிறது எஃபிஷியன்சி. புரியுதுங்களா? ஒவ்வொரு டேர்முக்கும் மீனிங் புரிஞ்சுதா? ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள், 6 carpenters. சரியா? ஸோ இந்த 6 carpenters சேர்ந்து ஒரு 96 கதவு வந்து உருவாக்குறாங்க, 96 விண்டோஸ் வந்து உருவாக்குறாங்க. எத்தனை நாளில்? 16 நாளில் வந்து உருவாக்குறாங்க. அதே வந்து 8 carpenters வந்து 4 டேஸில் எத்தனை கதவுகளை உருவாக்குவாங்க, அதாவது ஜன்னல்களை உருவாக்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போது இங்கே இருக்கிறது என்ன, 6 carpenters அப்படிங்கிறது M1, 96 விண்டோஸுங்கிறது W1, 16 டேஸுங்கிறது D1, இது வந்து என்ன M2, 8 carpenters வந்து M2, 4 days அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் D2. இப்போ என்ன கேட்குறாங்க, இன் ஹவு many விண்டோஸ்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன W2 வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. we need to find W2. ஸோ இதில் எது கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுக்கல, அவர்ஸ் கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுக்கல, அவர்ஸ் கொடுக்கல, எது கொடுக்கல அதை கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? அப்போ ரிமைனிங் வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரிமைனிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது, 6 into 16 days into divided by 96 is equal to M2 வந்து என்ன 8, D2 வந்து என்ன 4, அடுத்தது W2 வந்து தெரியாது கண்டுபிடிக்கணும், W2னே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், இதெல்லாம் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வருது, 6ஆல் 1 டைமு, ரிமைனிங் 3 6 டைமு. ஸோ 16 கேன்சல் ஆயிரும். ஸோ W2 இந்த பக்கம் வந்துடுங்க, W2 is equal to 32. ஸோ அப்போ எத்தனை விண்டோஸ் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னா 32. ஸோ 32 அப்படின்னு வந்ததை பாருங்கள் எல்லாருக்கும். 32ங்கிறது கரெக்டு. சிலர் வந்து 36 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, 36 கிடையாதுப்பா 32. 8 into 4 32 தானே. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க, மஞ்சு டேக்ஸ் 16 days to complete a work. மஞ்சு அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடித்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்களாம், 16 days எடுத்துக்கிறாங்களாம். சரியா? இஃப் ஷி ஒர்க்ஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட் ஜென்னி, அந்த மஞ்சுங்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஜென்னி அவங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணினால் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க, 12 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி டேஸ் வில் இட் டேக் ஃபார் ஜென்னி டு கம்ப்ளீட் த ஒர்க் அலோன். ஒருவேளை ஜென்னி மட்டும் தனியாக வேலை பார்க்குறாங்க, தனியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது மஞ்சு யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஜென்னியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்களாமா, 12 days முடிப்பாங்களாம். சரியா? ஸோ மஞ்சு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 16 days, மஞ்சு வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜென்னியோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அந்த ஒர்க்கை, 16 days முடிப்பாங்க. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க, 16 12, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருது, ரெண்டும் எதால் கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஓகே, 4 times 3. ஸோ என்ன வருது, 16 into 3 48 வருதா? ஸோ 48ங்கிறது டோட்டல் ஒர்க்கு, 48ங்கிறது என்ன டோட்டல் ஒர்க்கு, எல்சிஎம் வந்து டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இது வந்து 48 வந்து 12ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருது 4 times வருமா? அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு முடிப்பாங்க. அடுத்தது வந்து 16 into 3. ஸோ அப்போ மஞ்சு மட்டும் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு முடிக்கிறாங்க. அப்போ மஞ்சு வந்து 3 ஒர்க்குனா ஜென்னிங்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் தான் முடிப்பாங்க, 1 ஒர்க்கு தான் முடிப்பாங்க. பிகாஸ் மஞ்சு ப்ளஸ் ஜென்னி இஸ் ஈக்குவல் டு என்ன 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ மஞ்சு இஸ் ஈக்குவல் டு என்ன 3,
மஞ்சுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ண, அப்போ ஜென்னி வந்து எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு? ஜென்னி இஸ் ஈக்குவல் டு 1 வரும். சரியா? அப்போ ஜென்னி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் முடிக்கிறாங்க. அப்போ டோட்டலாக ஜென்னிக்கு எவ்வளோ ஒர்க் அசைன் பண்ணியிருக்கு அப்படின்னா டோட்டலாக 48 ஒர்க் இருக்குது. ஸோ 48 ஒர்க் டோட்டலி. ஓகேவா? ஸோ 48 ஒர்க் ஒரு நாளைக்கு ஜென்னி வந்து ஒரு ஒர்க்கு தான் முடிக்கிறாங்க. அப்போது டோட்டலாக எவ்வளோ நாள் தேவைப்படும் ஜென்னிக்கு? 48 டேஸ் தேவைப்படும். ஜென்னிக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது? 48 டேஸ் வந்து தேவைப்படுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 48 டேஸ். ஜென்னி மட்டும் தனியாக ஒர்க் பண்ண எத்தனை நாள் தேவைப்படும்? 48 டேஸ் தேவைப்படும். ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் வந்ததா? சூப்பர்ப்பா, எல்லாருமே வந்து 48னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஸோ பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டாபிக் வந்து அந்த அளவுக்கு ஃபெமிலியராக இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எல்லாரும். ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். தொடர்ந்து லிசன் பண்ணுங்க. குரூப் டி எக்ஸாம் லெவல் என்டிபிசி எக்ஸாம் லெவல் சேமா? ஹேம சந்திரசேகரன் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் லெவல் அதாவது சிலபஸ் வந்து சேம், சிலபஸ் வந்து 100% சேம் சிலபஸ், பட் லெவல் ஆஃப் கொஷின் வந்து டிஃபர் ஆகும். குரூப் டியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்டிபிசியில் கேட்குறது வந்து மாடரேட் லெவலில் இருக்கும். சரியா? இதுதான் டிஃப்ரென்ஸ் ஹேம சந்திரசேகரன். ஸோ குரூப் டியில் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் கேட்பாங்க, 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்பாங்க. பட் என்டிபிசியில் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க, ஒரு மாடரேட் லெவலில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் என்டிபிசி கொஷின் பேப்பர்ஸ். ஷெல் ஐ எக்ஸ்பெக்ட் மாடரேட் அண்ட் ஹை லெவல் சம்ஸ் இன் என்டிபிசி? ஜெயா வந்து நீங்கள் மாடரேட் லெவலில் மட்டும் கொஷின் எதிர்பார்க்கலாம், ஹை லெவல் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஹை லெவல் கொஷின்ஸ் வந்து பேங்கிங் லெவலில் பார்த்துக்கோங்க. பேங்கிங்கில் வந்து ஹை லெவல் கொஷின்ஸ் வரும், பட் என்டிபிசியில் வந்து ஹை லெவல் கொஷின்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகே, மாடரேட் லெவல் தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8 பாருங்க. கொஷின் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்க? a certain number of men agreed to do a work in 20 days. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 நாளில் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. 5 men did not work, 5 men did not come for work. சரியா? அவங்க எத்தனை பேர்னு தெரியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து 20 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்லேருந்து ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு வரலையாமா. சரியா? அதனால ரிமைனிங் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சு கொடுத்துருக்காங்க? 40 நாளில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பீப்புள் வந்து அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ பேர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மென் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா சேம் தான், செயின் ரூல் தான். சரியா? M1 D1 இஸ் ஈக்குவல் டு M2 D2, இந்த கான்செப்ட் தான். சரியா? இப்போ நம்பர் ஆஃப் மென் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா M எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் மென் வந்து என்ன? M. 5 மென் வந்து ஆப்சென்ட், அப்போ M-5. சரியா? இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? D1 வச்சுக்கோங்க. சரியா? இந்த M-5 இருக்காங்களே அவங்க வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 40 டேஸில் முடிக்கிறாங்க. அதை D2 வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறீங்க? Mன்னு எடுத்துக்கோங்க. D1 வந்து என்ன? 20. M2 வந்து M-5 வச்சுக்கோங்க. D2 வந்து என்ன? 40 டேஸு. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்கள், 20 40 2 டைம்ஸ் வரும். அடுத்தது என்ன வருது? இங்கே 2M, இங்கே ஒரு -10, 2M - 10 இஸ் ஈக்குவல் டு M. ஓகேவா? ஸோ -10 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, M வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ M இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 10 டேஸ் வரும். ஸோ அப்போ என்ன வருது? M இஸ் ஈக்குவல் டு 10 men. ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 10 பேர் தான். அந்த கான்ட்ராக்டில் வந்து ஆரம்பத்தில் எத்தனை பேர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னா 10 பேர். அந்த 10 பேரில் 5 பேர் ஆப்சென்ட். புரியுதுங்களா? ஸோ லாஜிக் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். 10ங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ஃபிசிக்கல் பற்றி எனக்கு தெரியல, சாரி, எனக்கு வந்து அதை பற்றி ஐடியா இல்லை. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஓகே, அதர் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ஐடியாஸ் இருக்கலாம், பட் எனக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் பற்றி ஐடியா இல்லை. ரிட்டன் டெஸ்ட் பற்றி ஐடியா இருக்குது. ரிமைனிங் ஃபிசிக்கல் அடுத்த ரவுண்டு பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. ஓகே கைஸ், அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது 9th கொஸ்டின் நம்பர் 9. The efficiency of work of P and Q are in the ratio 5:7. சரியா? ஸோ P இருக்காங்க, Q இருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 5:7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த அதே ரெண்டு பேருக்கான டைமுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் 2 persons, அவங்களுக்கான டைமுக்கான ரேஷியோ என்ன? 7:5. ஏன்னா எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இது 5:7 அப்படின்னா இது வந்து 7:5 இருந்துற போகுது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டு இன்வெர்ஸ் ரேஷியோ. இங்கே 5:7னா இங்கே 7:5 எழுதிக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 7:5. ஸோ எல்லாருக்கும் 7:5 வந்ததா? செக் பண்ணுங்க. எஃபிஷியன்சியும் டைமும் இன்வெர்ஸ் ரேஷியோ. சரியா? அதனால என்ன வரும்? 5:7 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ டைமுக்கான ரேஷியோ கேட்டு வச்சிருக்காங்க. டைமுக்கான ரேஷியோ கேட்டு வச்சிருக்காங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 7:5 வந்துடும். புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? சூப்பர்ப்பா, எல்லாருமே வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கீங்க. கரெக்ட்.
ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பி டஸ் 50% ஆஃப் ய ஒர்க் இன் 20 days. அதாவது பிங்கிறவர் பாதி ஒர்க்கு 50% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்களாமா, 20 daysல முடிக்கிறாங்களாம். அப்படின்னா 100% ஆஃப் ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு அர்த்தம், 40 daysல முடிப்பாங்கன்னு அர்த்தம். பி வந்து 50% ஆஃப் ஒர்க் 20 daysல முடிக்கிறாங்கன்னா 100% ஆஃப் ஒர்க் எவ்வளோ நாள் முடிப்பாங்க, 40 daysல முடிப்பாங்க. இப்போ சிங்கிறவர் பியோட சேர்ந்துடுறாரு. சிங்கிறவங்க பியோட சேர்ந்து இந்த ரிமைனிங் ஒர்க், ரிமைனிங்னா பாதி ஒர்க்கு பி முடிச்சிட்டாரு, ரிமைனிங் ஒர்க்னா ரிமைனிங் 50, அடுத்து 50, ரிமைனிங் 50% ஆஃப் ஒர்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 4 daysல முடிக்கிறாங்க. அப்போது சி ப்ளஸ் பி ரிமைனிங் 50% ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதாமா, 4 days தேவைப்படுதா. ரிமைனிங் 50% ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறது எவ்வளோ நாள் தேவைப்படுது, 4 days. அப்போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 100% ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறது எவ்வளோ நாள் தேவைப்படும், ரெண்டு பேரும் சேர்ந்து 100% ஆஃப் ஒர்க்கு முடிக்கிறது எவ்வளோ நாள் தேவைப்படும், 8 days தேவைப்படும். சரியா. ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா. ஸோ சி அலோன், சி மட்டும், இது வந்து பிக்கானது, இது வந்து சி ப்ளஸ் பி. சரியா. இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது, 40 and 8, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 40 தான் வரும். ஸோ அப்போ இங்கே 1 டைம் வரும், இங்கே 5 times வரும். ஓகேவா. 40 டிவைட் பண்ணால் 1, 48 டிவைட் பண்ணால் 5 வரும். அப்போ சியும் பியும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு முடிப்பாங்க, பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு முடிப்பார். சரியா. இந்த லாஜிக் படி இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, சி அலோன் கேன் டூ த ஹோல் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது சி ப்ளஸ் பி, சியும் பியும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க, 5 ஒர்க்கு. ஓகேவா. அப்போ பி மட்டும் இதில் எத்தனை ஒர்க்கு முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு. அப்போ சி வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாங்கன்னு அர்த்தம், 4 ஒர்க்கு முடிக்கிறது அர்த்தம். புரியுதுங்களா. அப்போ சி மட்டும் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க, 4 ஒர்க்கு முடிக்கிறது அர்த்தம். ஓகே. அப்போ சி மட்டும் 4 ஒர்க்குனா டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 40 ஒர்க் இருக்குது. அப்போ 40 ஒர்க்கு முடிக்கிறதுக்கு சிக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும், 10 நாள் தேவைப்படும். சரியா. 40 ஒர்க்குன்றது டோட்டல் ஒர்க்கு, சி வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு தான் முடிப்பார். அப்போ 40யும் 4ம் கேன்சல் பண்ணால் என்ன வருது, 10 days வரும். சரியா. ஸோ 4 ஒர்க் பர் டே. ஸோ என்ன வருது, சி கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் 10 days. ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 10th கொஸ்டினுக்கான ஆன்சர் 10. எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சதா 10 அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது போகலாம். புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள், புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாம். 11th கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்க, ரக்ஷாந்த் இஸ் டிவைஸ் ஆஸ் குட் எ ட்ரேட்ஸ்மேன் ஆஸ் வேர்மா. அதாவது ரக்ஷா அப்படிங்கிறவங்க ட்ரேட்ஸ்மேன் என்ன சொல்கிறாங்க, வேர்மா. ரக்ஷந்த் அப்படிங்கிறவங்க வர்மா அப்படிங்கிற பர்சனை விட 2 மடங்கு திறமையானவர்னு வச்சுக்கோங்க, 2 மடங்கு திறமையானவர். ஓகேவா. ஸோ அப்போ ரக்ஷா அண்டு வர்மா, ரக்ஷா அப்படிங்கிறவங்க வர்மாவோட 2 மடங்கு திறமையானவர். ஓகே. டிவைஸ் குட்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எஃபிஷியன்சி இண்டிகேட் பண்ணுன்னு அர்த்தம், அவங்களுடைய திறனை குறிக்குதுன்னு அர்த்தம். சரியா. அப்போ ரக்ஷந்த் அப்படிங்கிறவங்க வர்மாவை விட 2 மடங்கு திறமையானவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் டுகெதர், அந்த 2 பேர் ஒன்றா சேர்ந்து தே ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 19 days. இந்த 2 பேர் ஒன்றா சேர்ந்தா அந்த குறிப்பிட்ட ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறதா அர்த்தம், 19 daysல முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த 2 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த குறிப்பிட்ட ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 19 daysல. இன் ஹவு மெனி டேஸ் வில் வர்மா அலோன் ஃபினிஷ் த ஒர்க். இந்த வர்மா அப்படிங்கிறது மட்டும் எத்தனை நாளில் டோட்டல் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பேர் ஒன்றா சேராங்க அப்படின்னா எஃபிஷியன்சி, இந்த 2 பேருக்கான எஃபிஷியன்சி வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேருக்கான டேஸ் வந்து என்ன, 19 வச்சுக்கோங்க. அப்போ எஃபிஷியன்சியும் டேவும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஒர்க்கு கிடைக்குமா. ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், 3 × 19, அப்போ என்ன வருது 30 + 27 = 57 வரும். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 57. டோட்டல் ஒர்க்கு 57. சரியா. எப்படி இந்த டோட்டல் ஒர்க் கொண்டு வந்தேன்னா, இந்த 2 பேருக்கான எஃபிஷியன்சி, வர்மாவுடைய எஃபிஷியன்சி 2 பங்கு, ரக்ஷந்தோடைய எஃபிஷியன்சி 2 பங்கு, வர்மாவுடைய எஃபிஷியன்சி 1 பங்கு. இந்த 2 பேரோட எஃபிஷியன்சி ஒன்றா சேர்த்தா என்ன வரும், 3 அப்படின்னு வரும். அந்த 3 வந்து 19ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஒர்க்கு கிடைக்கும், டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். சரியா. அப்போ 3 × 19 = 57. அந்த 57 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்கு. அந்த டோட்டல் ஒர்க்கை எதால் வகுக்கணும், வர்மாவுடைய எஃபிஷியன்சியால் வகுக்கணும். அப்போ வர்மாவுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, 1 ஒர்க் பர் டே. வர்மாவுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, 1 ஒர்க் பர் டே. அப்போ 57 1ஆல் வகுத்தா என்ன தான் வரும், அதே 57 தான் வரும். சரியா. அப்போ டோட்டலாக வர்மா எவ்வளோ நாள் எடுத்துப்பார் அப்படின்னா 57 days எடுத்துப்பார். வர்மா எவ்வளோ நாள் எடுத்துப்பார், 57 days எடுத்துப்பார் அந்த ஒட்டுமொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே. அவர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணும்போது 57 days தேவைப்படும். ஓகே கைஸ், இது கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. அதாவது ஓகே, நல்ல கொஸ்டின் மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. ஒரு சம்மு வந்து எல்சிஎம் மெத்தடில் கேட்டிருக்காங்களா இல்லை செயின் ரூலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல கொஸ்டின் தான்.
ஆர் மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஒரே ஒரு பர்சனை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரக்ஷந்த் அப்படிங்கிறது ஒன் பர்சன், ஒன் ரக்ஷந்த். சரியா, இங்கே ஒன் வர்மா. ஆனால் இந்த செயின் ரூலில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்கான்ட்டு. செயின் ரூல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். 30 men 30 பேர். குரூப் ஆஃப் பீப்புள் வந்தால் அது செயின் ரூல்னு வச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் பீப்புள் பேஸ் பண்ணி கொஷின் வந்தால் செயின் ரூலை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான்னு அர்த்தம். சிங்கிள் பீப்புளை பற்றி பேசினா அது வந்து எல்சிஎம் மெத்தடை அப்ளை பண்ணணும்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. யார் கேட்டது இந்த கொஷினு? ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா செயின் ரூல்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் பர்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரக்ஷந்த்ன்றது இண்டிவிஜுவல், வர்மாங்கிறது இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலை பற்றி பேசினா என்ன பண்ணுறீங்க, எல்சிஎம் மெத்தடை வச்சு சால்வ் பண்ணுங்கள். சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 men, அப்புறம் வந்து 40 men. இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வரும்போது செயின் ரூலை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் நான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. மனோஜ் இஸ் twice efficient fisherman than அனுரஜ். சரியா, மனோஜ் அப்படிங்கிறவர் அனுரஜை விட 2 மடங்கு திறமையானவர். சரியா, அப்போ 2 பேருக்கான எஃபிஷியன்சினா மனோஜ் தான் யாரை விட திறமையானவர், அனுராஜை விட. அப்போ அனுராஜோட எஃபிஷியன்சி 1ன்னு எடுத்துக்கிட்டால் மனுராஜ் வந்து 2, ஏன்னா ட்வைஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2:1 இவங்களுக்கான எஃபிஷியன்சி என்ன, 2:1. இஃப் டுகெதர் தே ஃபினிஷ் எ ஒர்க் இன் 22 days. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 22 days முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன வருது, 2 + 1 எவ்வளோ, 3. அப்போது இந்த 2 பேருக்கான டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 22 days முடிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் ஒர்க் கிடைக்கும். அப்போ டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 66 ஒர்க் இருக்குது. சரியா, மொத்தம் 66 ஒர்க் இருக்குது. இந்த 66 ஒர்க்கை அனுராஜ் மட்டும் தனிப்பட்ட முறையில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு எவ்வளோ டேஸ் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இந்த அனுராஜோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, 1. அப்போ டோட்டல் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 66 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு அப்படிங்கிற வகையில் செஞ்சால் அனுராஜுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படும். டோட்டலாக 66 இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார் இந்த அணுங்கிறவர். அப்போ டோட்டலாக 66 இட்லியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 66 நாள் எடுத்துப்பார் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா 66, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க, 4 men. இங்கே பாருங்கள், குரூப் ஆஃப் பீப்புளா. அப்போ என்ன பண்ணோம், செயின் ரூல் யூஸ் பண்ணோம். 4 men கேன் பில்ட் எ ஸ்மால் ஹவுஸ் இன் 12 days. அப்போ இது வந்து என்னென்னு எடுத்துக்கணும், M1. இந்த 12 daysங்கிறது D1. ஹவு லாங் வுட் இட் டேக் ஃபார் 6 men? 6 menன்றது M2ன்னு வச்சுக்கோங்க. டு பில்ட் த சேம் ஹவுஸ். ஹவு லாங்னு கேட்டிருக்காங்க. லாங் மீன்ஸ் டைம் மீன்ஸ் டே. சரியா, ஸோ அப்போ D2 வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ M1 into D1 is equal to M2 D2. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ M1 உடைய வேல்யூ 4, D2 வந்து 12, M2 வந்து 6, D2 வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 6ம் 12 கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ D2 is equal to என்ன வருது, 8 வருது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 8 days. ஸோ 8 அப்படின்னு வந்ததா பாருங்கள் எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்கும் 8 days அப்படின்னு வந்ததா, சூப்பர்ப்பா. எல்லாரும் 8 அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. அடுத்தது போலாமா பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்னும் 7 கொஷின்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம், இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், லிசன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஷின். 5 women வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 36 days முடிக்கிறாங்க. சரியா, ஸோ 5 womenக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படுது, 36 days வந்து தேவைப்படுது ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. இஃப் த ரேஷியோ பிட்வீன் த கெப்பாசிட்டி ஆஃப் எ மேன் அண்ட் எ woman இஸ் 3:1. சரியா, கெப்பாசிட்டி மீன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு தான் அர்த்தம். யாருக்கான எஃபிஷியன்சி, மென்னு அண்டு விமன். இவங்களுக்கான எஃபிஷியன்சி வந்து என்ன, 3:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மென் அண்டு விமனுக்கான எஃபிஷியன்சி என்ன, அதாவது மென் டிவைடட் பை விமன் இஸ் ஈக்குவல் டு 3/1. சரியா, அப்போ இதை ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், என்ன கேட்குறான்னு பார்க்கணும். 5 மென்னை பற்றி தான் கேட்குறாங்க. சரியா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், விமனை ரிமூவ் பண்ணிட்டு மென்னு சப்ஸ்டியூட் பண்ணுமா, விமனை ரிமூவ் பண்ணிட்டு மென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மென் இஸ் ஈக்குவல் டு வாட், மென் இஸ் ஈக்குவல் டு 3 women அப்படின்னு அர்த்தம். men is equal to 3 women. சரியா, இதிலிருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். men is equal to 3 women. சாரி நமக்கு என்ன வேணும், womenக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், women is equal to men/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். women is equal to women தான் வேணும், women அப்படிங்கிறத தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ women தான் வேணும். அப்போ womenக்கு பதிலாக m/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு m/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ அப்போ இது வந்து என்ன எடுத்துக்கலாம், 5 m/3. இவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, 36 days. இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்,
M1 எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 36 டேஸ். இது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் D1 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க 5 மென்னுக்கு எவ்வளோ நாள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 5 மென்னுக்கு எவ்வளோ நாள்னா இந்த 3 எந்த சைடு கொண்டு போயிடுங்க, இந்த 3 மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ 5 men is equal to 36 into 3 அவ்வளோதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். கரெக்டாக நான் சால்வ் பண்ணது வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிடுறேங்க 1 செகண்ட். ஓகே 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 இது இந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து M1 தெரியும், D1 தெரியும். அடுத்தது என்ன M2 வந்து இது 5 men வந்து என்ன M2. ஓகேவா? இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணுங்கள். M1 D1 இஸ் ஈக்குவல் டு M2 D2. M1 D1 இஸ் ஈக்குவல் டு M2 D2. M1 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க 5 ஆஃப் M/3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. D1 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க 36 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தது M2 அப்படிங்கிற இடத்துல 5 men அப்படின்னு எடுத்துக்கோங்க. 5 men. D2 வந்து D2னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்க இந்த 5ம் இந்த 5 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த M கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 3யும் இந்த 36 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது 12 அப்படின்னு வரும். அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 12 டேஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த M1 D1 ஃபார்மில் தான் அப்ளை பண்ணோம். M1 D1 ஃபார்மில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது 12 டேஸ். ஸோ எல்லாருக்கும் 12 வந்ததை செக் பண்ணுங்கப்பா. ஸோ 12 வந்ததா அப்படின்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணனால லைட்டாக நான் ஸ்டக் ஆகிட்டேன், மற்றபடி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க 12 அப்படின்னு வந்தது எல்லாருக்கும். ஸோ 12 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது போயிடலாம். அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே கவனிங்க. ஸோ 5 men 5 women வந்து எவ்வளோ நாள் தேவைப்படுது 36 டேஸ் தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது 36 டேஸ். இப்போ என்ன அப்படின்னா மென்னு women இவங்களுக்கான எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் womenக்கான எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ மென்னுக்கு வந்து 3, womenக்கு வந்து 1. சரியா? அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு என்ன வேணும் W தான் வேணும். ஏன்னா இந்த இடத்துல 5 W தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்துல W தான் ரீப்ளேஸ் பண்ணோம். 5 women இருக்கா, இந்த W ரீப்ளேஸ் பண்ணிட்டு மென்னு கொண்டு வரணும். அதனால் ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் வந்து W மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன வருது M/3ன்னு வந்துடும். M/3ன்னு வரும். அப்போ W வரக்கூடிய இடத்துல women வரக்கூடிய இடத்துல M/3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ இங்கே women வருதா, அந்த இடத்துல M/3ன்னு கொண்டு வாங்க. 5 M/3 women வரக்கூடிய இடத்துல M/3ன்னு கொண்டு வந்துட்டேன். இங்கே 36 டேஸ். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா M1 உடைய வேல்யூ இது, D1 உடைய வேல்யூ 36 டேஸ். D1 உடைய வேல்யூ என்ன 36 டேஸ். ஓகேவா? ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் 5 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து M2ன்னு எடுத்துக்கணும். இது வந்து M2. இங்கே என்ன கேட்குறாங்க how many டேஸ்னு கேட்குறாங்க, அது வந்து D2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது M2 உடைய வேல்யூ என்ன M1 இன்ட்டு இது வந்து M1 இன்ட்டு D1 இஸ் ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2. இதான ஃபார்முலா. அப்போ M2 உடைய வேல்யூ என்ன 5 men. M2 உடைய வேல்யூ என்ன 5 men. D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த M கேன்சல், 5 கேன்சல், இந்த 3யும் 36 கேன்சல் பண்ணால் 12 அப்படின்னு வரும். அப்போ D2 உடைய வேல்யூ என்ன வருது 12 அப்படின்னு வருது. D2 உடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள் 12 அப்படின்னு வருது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 12. ஸோ தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தெளிவாக புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ ரிப்பீட் பண்ணிட்டேன் தெளிவாக புரிஞ்சுதா செக் பண்ணிக்கோங்க. யார் அம்முக்குட்டி கேட்டிருக்காங்க, சுதன், அருண்யா. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அகைன் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம ஓடிடலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம், கவனிங்க. ஸோ எத்தனாவது கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கோம், 14 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது 15th கொஸ்டின். 15 persons can do a job in 30 days. 15 persons can do a job in 30 days. 30 persons with twice the efficiency. 30 persons with twice the efficiency can do the same job in how many days? 30 persons. ஓகேவா? ஸோ விடுங்க, அதெல்லாம் நீளமாக எழுத வேண்டாம். 30 persons can do the same job in how many days with twice the efficiency. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே 15%, இங்கே 30% இருக்கா. இந்த 15 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15% வந்து 30 டேஸ் பிடிக்குது. 15%க்கு 30 டேஸ் பிடிக்குன்னா இந்த 15 டபுள் பண்ணும்போது இந்த 30 வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகும். சரியா? 15 வந்து நான் 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா இந்த டேஸ் வந்து 2ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். அப்போது 30%க்கு அந்த குறிப்பிட்ட ஒர்க்க முடிவு எவ்வளோ நாள் தேவைப்படுது 15 டேஸ் தேவைப்படுது. சரியா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் இன்னொரு 30% இருக்காங்க.
இன்னொரு 30% இருக்காங்க. இங்கே twice the efficiency சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு திறன், இது வந்து 1 மடங்கு திறன், இந்த இடத்துல 2 மடங்கு திறனோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாள் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. சரியா, 2 மடங்கு திறனோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாள் தேவைப்படும். ஓகேவா, ஸோ நல்லா கவனிங்க. அப்போது இது வந்து என்ன டைமா, இது வந்து என்ன 1 ஒர்க் பர் டேவா, இது வந்து எஃபிஷியன்சியா. அப்போ டைமிங் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஒர்க்கு கிடைக்குமா, டோட்டல் ஒர்க் கிடைக்குமா. அப்போ 15 × 1 எவ்வளோ, 15 ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ தான் 15. அந்த 15 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், டேஸ் கிடச்சிரும். அப்போ 15/2 என்ன 7.5, 15/2 என்ன 7.2, 7.5. ஸோ அப்போ டே 7.5 டேஸ். அப்போ இந்த 30 பேர் 2 மடங்கு திறனோட அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னா 7.5 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். புரியல அப்படின்னா கேளுங்க, ஒன் செகண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7.5ன்றது கரெக்டான ஆன்சர். சூப்பர்ப்பா, எல்லாருமே 7.5 கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்தது போலாமா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஸோ டைம் ஆயிடுச்சா, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. E and F can do a work in 10 days. E and F can do a work in 10 days. E alone can do it in 30 days. E மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் தேவைப்படும், 30 டேஸ் தேவைப்படும். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வருது பாருங்கள், 30 வரும், இங்கே அப்போ 3 வரும், இங்கே 1 வரும். அப்போ E and F 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. E மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 30/30 1, 30/10 = 3. கிளியரா? இப்போ என்ன கேட்குறாங்க, F மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த E + F, E + F வந்து அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. E + F அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ 3 ஒர்க் பர் டே. E வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாராமா, ஒரு ஒர்க்கு தான். அப்போ Eக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இங்கே Fக்கு வந்து என்ன வரும், 2ன்னு வரும். அப்போ தான் 1 + 2 = 3 அப்படின்னு கரெக்டாக டேலி ஆகும். அப்போ வந்து F வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குது நம்ம கையில் அப்படின்னா 30 ஒர்க்கு. 30 ஒர்க்கை F வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு அப்படிங்கிற விதத்தில் செஞ்சால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். F அப்படிங்கிற பர்சன் எத்தனை நாள் அந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா, F மட்டும் தனியாக ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 15. ஸோ 15 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். ஓகேப்பா, சூப்பர், எல்லாருமே பக்காவாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்க்கலாம் நம்ம, கவனிங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17. S can finish 50% of work in a day. ஸோ S வந்து 50% ஆஃப் ஒர்க் வந்து ஒரு நாளில் முடிக்கிறாரு. 50% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு, 1 டேயில் முடிக்கிறாரு. அப்போ 100% ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும், அவருக்கு 2 நாள் தேவைப்படும். 100% ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு 50% ஆஃப் ஒர்க்குக்கு ஒரு நாள் அப்படின்னா 100% ஆஃப் ஒர்க் வந்து எவ்வளோ, S அப்படிங்கிற ஒரு பாதி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது. அப்போது முழு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 2 நாள் தேவைப்படும்னு அர்த்தம். T என்பவர் 25% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. Tக்கு வந்து 25% ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதாமா, 1 டே தேவைப்படுது. அப்போ 100% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 100% ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 டேஸ் தேவைப்படும். சரியா? Tங்கிறவருக்கு அந்த டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது, 4 டேஸ் தேவைப்படுது. Sங்கிறவருக்கு டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது, 2 டேஸ் தேவைப்படுது. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. அப்போ என்ன வருது, 4 வரும். இங்கே 4/2 = 2. அப்போ Sங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு முடிக்கிறாரு. 4/4 = 1. அப்போது Tங்கிறவர் ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கு முடிக்கிறாரு. சரியா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 4. சரி, இது வந்து டோட்டல் ஒர்க். அப்போது 2 பேர் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா 2 + 1, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு முடியும், 3 ஒர்க்கு முடியும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். சரியா? S and T 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்போ டோட்டலாக 4 ஒர்க் இருக்குது. 4 ஒர்க்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் 3 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் ஒரு நாளைக்கு. அப்போ 4/3 கேன்சல் பண்ண என்ன வருது, 1.33 இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, 1.33 ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. அப்போ S and T 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் 1.3 டேஸில் வந்து ஒட்டுமொத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கைஸ் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். 1.33 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ லாஸ்ட் ஒரு 6 மினிட் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 20 கொஷின்ஸ் இன்னொரு முடிச்சிடலாம். ஏன்னா 17th கொஸ்டின் வந்துட்டோம். அடுத்தது பார்க்கலாம் 18th கொஸ்டின். அருண் அண்ட் அமித் கேன் டூ எ ஃபீஸா ஒர்க் இன் 9 டேஸ். அருண் அண்டு எப்படி வித்தியாசப்படலாம், எல்லாம் ஒரே லெட்டராக இருக்குது. இங்கே அருண் அப்படின்னு எடுத்துக்கிறேன், இவர் வந்து அமித். அருண் அண்ட் அமித் கேன் கம்ப்ளீட் எ ஃபீஸ் ஆஃப் ஒர்க் இன் 9 days அண்ட் 12 days ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு ஒரு வேர்டு வருது. சரியா? அதனால்
அருண் அப்படிங்கிறவர் 9 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அமித் அப்படிங்கிறவர் 12 டேஸில் அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஓகே, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? இல்லை, ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள், 36 வருமா? அப்போ இது வந்து என்ன வருது, 36 டிவைட் பை 12. அப்போ 3 வருமா? 3 ஒர்க் பர் டே. இது வந்து 4 ஒர்க் பர் டே. அருண் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அமித் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இங்கே என்ன பாயிண்ட் சொல்கிறோன்னா, இஃப் தே ஒர்க் ஃபார் ஆல்டர்னேட் டேஸ், 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது ஃபஸ்ட்டு நாள் வந்து யார் ஒர்க்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அமித். ஃபஸ்ட்டு நாள் வந்து அமித் ஒர்க் பண்ணுறாரு, 2வது நாள் வந்து அருண் ஒர்க் பண்ணுறாங்க, 3வது நாள் அமித் அருண் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஆல்டர்னேட் டேஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆல்டர்னேட் டேஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது 35/36 பார்ட்ஸ் ஆஃப் ஓல் ஒர்க் வந்து எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 36 ஒர்க் இருக்குது. 36 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு டோட்டலாக வந்து 36 ஒர்க் இருக்குது. சரியா? மொதல் நாள் வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்க? அமித் வந்து அமித்தோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. அமித் வந்து ஃபஸ்ட் நாள் 3 ஒர்க்கு முடிக்கிறாரு. அருண் வந்து 2வது நாள் வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிக்கிறாரு? 4 ஒர்க்கு முடிக்கிறாரு. 2வது நாள் 4 ஒர்க்கு முடிக்கிறாரு. அப்போ ஓவராலாக இது 1 டே, இது 1 டே. அப்போ ஓவராலாக 2 டேஸ். 2 டேஸ்க்கு டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு முடியுது அப்படின்னா 7 ஒர்க்கு முடியுது. அப்போ 2 டேஸ்க்கு வந்து 7 ஒர்க்கு முடியுது அப்படின்னா 36 டேஸ், 36 ஒர்க்கு. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 36 ஒர்க்கு. 35th ஒர்க்கு, 35 ஒர்க்கு முடியுது எவ்வளோ நாள்? அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 35 அப்படின்னு வரும். அப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 டேஸ்னு வரும். அப்போது அவுட் ஆஃப் 36, 36 ஒர்க்கில் 35 ஒர்க்காக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவை? நமக்கு 10 நாள் தேவை. அவங்க அதான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 36 ஒர்க் இருக்குது, அதில் 35 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. 10 டேஸ் தேவை அப்படின்னு கிடைக்குது நமக்கு அவுட்புட். புரியுதா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 10 டேஸ். ஸோ தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கப்பா. கைஸ் தெளிவாக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. 2 நாளில் 7 ஒர்க்கு முடியுது. அப்போ 10 நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடியும்? 35 ஒர்க்கு முடிஞ்சிடும். சரியா? 2 நாளில் 7 ஒர்க்கு முடியுது. அப்போ 10 நாளில் 35 ஒர்க்கு முடிஞ்சிடும். அந்த 35 ஒர்க்கு முடிக்கிறதுக்கு தான் எத்தனை நாள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் ஆன்சர் தெரியுமே, 10 டேஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். So 19th question number 19. So 12 men and 16 women, 12 men and 16 women together can complete your work in 4 days. சரியா? இது வந்து என்னென்ன எடுத்துக்கணும்? M1 எடுத்துக்கோங்க. இது வந்து D1 எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. It takes 80 days for one man alone complete the same work. சரியா? அதாவது ஒரே ஒரு மேன் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணால் 80 நாள் தேவைப்படுங்கிறாங்க. 12 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் 4 நாளில் அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதே ஒர்க்கை ஒரே ஒரு மேன் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா எவ்வளோ நாள் தேவை? 80 நாளில் தேவை. 80 நாளில் முடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. சரியா? இப்போ சேம் ஒர்க்கை ஒரே ஒரு மேன் மட்டும் செய்கிறாரு. அந்த மேன் வந்து என்ன எடுத்துக்கலாம்? எம்னு எடுத்துக்கிறேன். அவருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? 80 டேஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இப்போது என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? தென் how many days would be required for one man alone to complete the same work? சரியா? அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒன் மேன் கிடையாது, 1 woman. அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அந்த 1 womanக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது சிம்பிளி பண்ணிடலாமா? சிம்பிளி பண்ண ஆன்சர் கிடைக்கும். இங்கே 4யும் 18 கேன்சல் பண்ண என்ன வருது? 20 அப்படின்னு வரும். ஸோ அப்போது 20m இருக்கும் இந்த சைடில். 20m இருக்குது. 20 × m 20m. இங்கே 12m இருக்குது. ப்ளஸ் 16 women இருக்குது. இந்த 12m அந்த சைடில் கொண்டு போயிட்டு என்ன வருது? 8m அப்படின்னு வரும். இந்த சைடில் 16 women அப்படின்னு இருக்கும். இது 8யும் 16 கேன்சல் பண்ணால் 2 women is equal to 1 man. அப்போது ஒரு மேன் வரக்கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? நம்ம 2 women அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரியா? அப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா இது? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. என்ன கேட்குறாங்க? women தானே கேட்குறாங்க. அப்போ மேன் வரக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும்? 2 women சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 women ப்ளஸ் 16 women. சரியா? இவங்க வந்து எத்தனை நாள் முடிப்பாங்களாம்? 4 டேஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. 4 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போது ஒரு உமனு அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? D2. இது வந்து D1, இது வந்து M1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா எம்னு இருந்தது. ஆக்சுவலி ஆரம்பத்தில் எம்னு இருந்தது. எம் இருக்கக்கூடிய இடத்துல 2 women சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். புரியுதா? எம் வரக்கூடிய இடத்துல 2 women சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளி பண்ண ஆன்சர் வந்துட போகுது. ஓகேவா? அப்போ 12 × 2 24 women ப்ளஸ் 16 women. அப்போ 24ம் 16 ஆட் பண்ண என்ன வருது? 30 40 வருது. 40 women வரும்.
40 women இந்த இடத்துல என்ன இருக்குது 4 இருக்குது இன்ட்டு women இன்ட்டு D2 சரியா அப்போ WW கேன்சல் ஆயிரும் 4 into 40 160 வரும் அப்போ D2 is equal to என்ன வருது 160 days வருது அப்போ ஒரே ஒரு women மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் தேவை 160 days தேவைப்படும் அந்த ஒட்டுமொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள் 160 days தேவைப்படும் டோட்டலாக எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும் 160 days ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் இங்கே M1D1 ஃபார்மில் தான் M1D1 is equal to M2D2 ஸோ இந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலையும் ஓகேவா ஸோ M2 வந்து 1 woman எடுத்துக்கிட்டேன் D2 வந்து D2னே வச்சுக்கிட்டேன் M1 அப்படிங்கிறதுல இதே டேர்ம் எடுத்துக்கிட்டேன் M1 அப்படிங்கிறதுல இது வந்து D2 4ங்கிறது D2 சரியா ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி மறுபடியும் டேலி பண்ணால் நமக்கு வந்து 160 வந்துடும் ஸோ லாஸ்ட் கொஷின் 20th கொஷின் செக் கவனிங்க அனில் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் அனில் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க 14 daysல முடிக்கிறாங்க ரோஹித் அப்படிங்கிறவர் அதே ஒர்க் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க 21 daysல முடிக்கிறாங்க ரோஹித் அப்படிங்கிறவர் அதே ஒர்க் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார் 21 daysல தே ஒர்க் டுகெதர் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் அனில் லெஃப்ட் சரியா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அனில் வந்து வேலையை விட்டு போயிடுறாரு ஆனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க 21க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுக்கணும் நீங்கள் 21க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தால் 7 நாள் வருமா 3 times 2 times அப்போ என்ன வருது பாருங்க 6 42 சரி அப்போ இங்கே என்ன வரும் 2 ஒர்க் பர் டே டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ 42 டோட்டல் ஒர்க்கு 42 42 21 நாள் வருதா 2 ஒர்க் வரும் 42 14 நாள் வருது என்ன வருது 3 வருமா 3 ஒர்க் பர் டே எஸ் அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஒர்க் பண்ணாங்க டோட்டலாக 42 ஒர்க் இருக்குது கடைசியாக ரோஹித் அப்படிங்கிறவர் 3 நாள் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு ரோஹித் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவார் 2 ஒர்க் கடைசியாக ஒரு 3 நாள் மட்டும் ரோஹித் ஒர்க் பண்ணியிருக்காரு ரோஹித் வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்போது எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு 6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அவுட் ஆஃப் 42ல் 6 ஒர்க் போயிடுச்சு அவுட் ஆஃப் 42ல் 6 ஒர்க் வந்து முடிஞ்சு போச்சு ரிமைனிங் எத்தனை ஒர்க் இருக்குது பாருங்கள் 36 ஒர்க் இருக்கா அந்த 36 ஒர்க்கை யார் வந்து செஞ்சுருக்கணும் அந்த 36 ஒர்க்கை யார் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க 36 ஒர்க்கு 36 எவ்வளோ வருது பாருங்கள் கரெக்டா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 36 கரெக்ட் ஸோ 36 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்போ 36/5 days அப்போ 36/5 days இந்த இடத்துல எத்தனை நாள் இந்த இடத்துல எத்தனை நாள்னா 3 days ரோஹித் மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு 3 days அப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 36/5 daysம் 3 daysம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள் 5 × 3 15 வரும் 5 × 3 15 அப்புறம் ஒரு 36 / 5 இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது தகா பின்னம் மாற்றினீங்க அப்படின்னா ஆன்சர் வரும் 40 ஒரு 11 51 51/5 days 51/5 days ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க தட்ஸ் ஆல்பா ஸோ 20 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 2 minutes எக்ஸ்ட்ரா வேறு போயிடுச்சு ஓகே கைஸ் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் டைம் ஆயிடுச்சு அண்ட் மறக்காமல் ரயில்வே பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ NTPC பேட்ச் வந்து சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட கூப்பன் கோட் நான் சொல்லிடுறேன் Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள் யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஓகேவா ஸோ இது வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேட்ச் நியூ பேட்ச் வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சண்டே ஓகேவா ஸோ அந்த பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் போலீஸ்க்கான பேட்ச் அவைலபிளாக இருக்குது சரியா போலீஸ் கான்ஸ்டபிள்கான பேட்சும் அவைலபிளாக இருக்குது ஸ்டோரில் போயிட்டு Y207 அப்படிங்கிற கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு போலீஸ்க்கான பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸுக்கான வெற்றி பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து இது வந்து மாஸ்டர் பிளான் ஏல வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ ஏஜஸ் பார்ட்னர்ஷிப் இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணுவாங்க 100% டோட்டலாக 500 அரித்மெட்டிக் கொஸ்டின் வந்து சார் வந்து சால்வ் பண்ணுவார் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு சேம் கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் PO பேட்ச் வந்து இப்போ எக்ஸாம் டேட்டே வந்துருச்சு விடுங்க அடுத்தது வெற்றி பேட்ச் இருக்குது வெற்றி பேட்ச் வந்து இங்கிலீஷில் வீக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேமோட டீச்சிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பேட்சில் வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பேங்கிங் பீப்புளுக்கும் SSC பீப்புளுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஸ் அவ்வளோதான் ஓகே என்னோட செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ